ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் ஆஃப்டர்நூன் லன்ச் செஞ்சதுக்கப்புறம் கிச்சனை எந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்க கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்குமே ரொம்ப லேசியாக இருக்க அன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே சிங்கில் எடுத்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா டஸ்டிங் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா சைடுமே. இப்போதைக்கு இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சைடு சிங்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தோசை தவாலாம் க்ளீன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வைக்காமல் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தோசை சூப்பராக வரும். இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ண கத்தியுமே நம்ம பாத்திரம் கழுவும்போது மெயினாக கழுவி வச்சிடணும். இந்த மாதிரி கத்தியில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் அப்படியே வரும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த கத்தி எல்லாமே எல்லார் வீட்லேயுமே கரெக்டாக கழுவி வைக்க மாட்டாங்க. ஸோ இதையுமே நம்ம ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதையுமே கையோட கழுவி வைக்கும்போது ஆனியனோட ஸ்மெல், பச்சை மிளகாயோட காரம் இதெல்லாமே நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது அதில் இருக்காது. இந்த சாப்பிங் போர்டையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே அப்படியே தண்ணியில் அலசி வைக்காமல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவி வச்சுக்கலாம். இந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாகவே லைட்டாக ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீப்பாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப்பாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பு தன்மை இல்லாமல் நீட்டாக கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம். இந்த மாதிரி கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கீழே பக்கத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சு பழகிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ கிச்சன் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா தான் நம்மளோட கிச்சன் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே தோணும். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லா சைடுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடு ஏரியாவுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ண டவலை 1க்கு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகும். அந்த சைடு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இருக்க சிங்க் ஏரியாவுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சிங்கில் இருக்க பைப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படி 1 by 1 பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கை மட்டும் கழுவி விட்டு அப்படியே போகாமல் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க டைல்ஸையுமே நல்லா நீட்டாக கழுவி விட்டுக்கலாம். பாத்திரங்களில் உள்ள தண்ணி எல்லாமே அந்த டைலில் பட்டு புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுவுறதுனால அந்த புள்ளியாக பார்த்திங்கன்னா இருக்காது, பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்மளோட சிங்க் ஏரியாவுமே நல்லா நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி நல்லா சூப்பராக கழுவி விட்டுக்கலாம். சிங்க் க்ளீன் பண்ணும்போது நம்ம மைண்டில் பாத்திரம் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி சிங்க்கையும் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். சிங்க் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக லிக்விட் விட்டு அதை நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். சிங்கில் அந்த தண்ணி போகிற ஹோல் சைடுமே நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். அங்கே இருந்து தான் மெயினாக நம்மளுக்கு ஸ்மெல் வரவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம்.
மாதிரி சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ஒரு டவல் வச்சு நல்லா தண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளோட கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாருங்கள். நம்மளோட கிச்சனில் வந்து எல்லா சமையல் வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு எப்போயுமே நீட்டாக வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிங்க் வந்து நான் எவ்வளோ தான் க்ளீனாக நீட்டாக வச்சாலுமே எனக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சிங்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க. அந்த டியூப்பில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே இந்த சுடுதண்ணி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு போயிடும். ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் கிடக்கும், அதில் பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து கீழே வந்து டஸ்ட் வந்து அடைச்சி தண்ணியுமே சிங்கில் பாதி அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்காமல் சிங்க்கை வந்து எப்போயுமே க்ளீனாக நீட்டாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக நம்ம சாப்பிட்ட பிளேட்டில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் போட வந்து பழகிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பாத்திரங்கள் உள்ள ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து கழுவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். மணி பிளான்ட் வச்சுருக்க பாட்டிலையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பிளேஸ்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.